வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈழத்தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்பில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனப்படும் அரசியல் தலைவர்கள் இருப்பதாக தெரியவில்லை. மாறாக உடையனில்லா சேலையாக உள்ள இந்த தளத்தில் உதிரிகளாக அரசியல்வாதிகள் மட்டுமே தமது அரசியலை செய்ய தலைப்படுகின்றனர். இவ்வாறான அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வெறும் காட்டுக்கத்தல்களை செய்யும் எம்பிமாராகவும், பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலை காட்டும் கமுக்கமான வாக்களிப்பு டீல்காரர்களாகவும், வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்ட நோபல் பதக்கத்தை தனக்காக பறித்து பெருமை கொள்ளும் வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் போலவும், தமிழர்களின் தலைவருக்காக பாடப்பட்ட ராஜகோபுரம் எங்கள் தலைவர் பாட்டை தமது அரசியல் அடிபொடிசுகளை கொண்டு பாட வைத்து ஆடும் அரசியல் எம்பிமாரும் இப்போது தமிழர்களின் தலைவராக இருப்பதால் அனுர தரப்புக்குரிய வாய்ப்புகள் தமிழ் தேசிய தரப்பில் பிரகாசமாக மாறுகின்றன. இதனால்தான் புதிய புதிய தினுசான காட்சிகள் எல்லாம் வருகின்றன. ஆனால் கொழும்பு அதிகார மையத்தின் கொலுயிருப்பாளர்கள் என்ற வகையில் இந்த அரசாங்கத்தின், அதாவது அனுர அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கையில் இதுவரை எந்த சிஸ்டம் சேஞ்சும், அதாவது முறைமை மாற்றமும் வராமல் விட்டாலும் ஒப்பீட்டு ரீதியில் அளவுக்கு அதிகமாக அனுர அரசாங்கத்தின் மீதான தமிழர்களின் இல்லையென்றால் அவர்களின் ஊடக கிளிப்பிள்ளைகளின் புகழாரங்கள் ஒப்பீட்டுக்கு அதிகமாகவே செய்யப்படுகின்றன. ஆனால் யதார்த்தமாக ஈழத்தமிழர்களின் அரசியல் வீணவா பிரச்சனை, அவர்களுக்குரிய அதிகார பிரச்சனை, அவர்களின் பூர்வீக நில உரித்துக்கள் தொடர்பான பிரச்சனை, அவர்களின் மொழி உரிமை தொடர்பான முக்கியமான விடயங்கள் இன்னமும் தகைத்து கொண்டாலும் நுட்பமாக இந்த தகைப்புகளை எல்லாம் மடைமாற்றம் செய்யும் வகையிலான புகழாரங்களும் ஆகா ஓஹோ விமர்சிப்புகளும் வருகின்றன. இவ்வாறான மடைமாற்றங்களை அனுரகுமார திசாநாயக்காவின் அண்மைய வடபகுதி பயணத்தில் காண முடிந்தது. 2001 ஆண்டில் தமிழர்களின் தன்னாட்சி உரிமை, மரபுவழி தாயகம் போன்ற கோரிக்கைகளுடன் யாழ் பல்கலைக்கழகத்தில் இதே ஜனவரி 17ஆம் தேதியன்று பொங்கு தமிழ் நிகழ்வு நடந்த நிலையில் இன்று அந்த நிகழ்வின் கால் நூற்றாண்டு, அதாவது 25வது ஆண்டு கடக்கும் நிலையில் இந்த வரலாற்று நாளை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் யாழ்ப்பாண செய்திகள் ஏதோ ஒரு வகையில் கிரகணப்படுத்தத்தான் செய்தன. நேற்று தென்மராட்சியின் மீசாலை பகுதியில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையில் இனிமேல் எந்த வடிவத்திலும் இனவாதத்தை அனுமதிக்கப் போவதில்லை என தமிழர்களுக்கு செய்தியை சொல்லிக் கொண்டார். அத்துடன் மத தலங்களை சுற்றி இனவாத பதற்றங்களை தூண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இதனை தான் அனுமதித்துக் கொள்ளப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கத்தை கட்டும் அரசாங்கத்தின் திட்டத்தை சில தமிழ் அரசியல்வாதிகள் எதிர்ப்பதாகவும் நீதிமன்றத்தை நாடுவதாகவும் சில விமர்சனங்களையும் அவர் முன்வைத்தார். ஆனால் அரசாங்கம் இவ்வாறாக ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கத்தில் தமது செயற்திட்டங்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் ஆப்படிப்பதாகவும் சட்ட ரீதியில் தடைகளை போடுவதாகவும் விசனப்பட்டு கொண்டாலும் தமிழர்களின் பூர்வீக இடத்தில், அதுவும் தமிழர்களின் தனியார் காணிகளில் ஒரு சட்டவிரோதமான விகாரையை கட்டி அந்த விடயத்தில் தமிழர்களுக்கு இன்னமும் நீதி வழங்கப்படாமல் நிலையில்தான் அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ் மொழியாடல்கள் எல்லாம் வருகின்றன. இவ்வளவிற்கும் யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார திசாநாயக்கா பங்கெடுத்த கூட்டத்தில் அதே தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதியும் அவர் அமர்ந்திருந்த முன்வரிசையில் அமர்ந்திருந்ததையும் காண முடிந்தது. நேற்று மீசாலையில் உரையாற்றி கொண்ட அனுரகுமார திசாநாயக்கா தமிழர்களுக்கான பலாலி விமான நிலைய புதுப்பிப்புக்கும் காங்கேசன்துறை துறைமுக விரிவாக்கத்துக்கும் என இந்தியா 60 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உடன்பட்டு கொண்டுள்ளதான செய்தியையும் சொல்லிக் கொண்டார். ஆனால் சில சாதகமான செய்திகளை அவர் துல்லியமாக சொல்லிக்கொள்ள முனையவில்லை. குறிப்பாக தமிழர்களின் அரசியல் வீணவாவுக்கு தமது அரசாங்கத்திடம் என்ன சரக்கு இருக்கின்றது என்பதை அவர் சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் இலங்கையர்கள் என்ற கரையும் கூழ்பானைக்குள், அதாவது மெல்டின் பொட்டுக்குள் தமிழர்களை அடக்கும் அவரது மாயாயால இல்லைன்ற வார்த்தையால தந்திரங்கள் வடக்கு பயணத்திலும் வெளிப்பட்டன. ஆனால் இந்த தந்திரங்களை எல்லாம் சில ஊடக கிளிகள் தெரிந்து கொண்டாலும் இவற்றை சொல்லிக் கொள்ளாமல் வெறுமனவே
அனுரவின் ஜொக்கிங் காட்சிகளை மையப்படுத்திய சில சிலாகிப்புகளைத்தான் சொல்ல தலைப்படுகின்றன. தையிட்டியில் திஸ்ஸ விகாரை என்ற சட்டவிரோத விகாரையை தனியார் காணியில் நிர்மாணித்த விடயத்தை நைனாதீவு விகாராதிபதி ஏற்கனவே பல தடவைகள் பகிரங்கமாக சொல்லிவிட்டார். இதே நைனாதீவு விகாராதிபதியுடன் நேற்று அனுர ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். நைனாதீவு விகாராதிபதியும் நாக விகாராதிபதியும் தையிட்டியில் திஸ்ஸ விகாரை என்ற அடையாளத்துடன் உயர்ந்து நிற்கும் புதிய விகாரை சட்டவிரோதமான ஒரு விகாரை என்பதை தெள்ளத் தெளிவாக கூறினாலும் இந்த சட்டவிரோத விகாரைக்கு சட்டபூர்வ உரித்து கோரும் அதே திஸ்ஸ விகாராதிபதிக்கு நேற்று அனுரவின் முன்வரிசையில் இடம் கிட்டிக் கொண்டது. ஆனால் இவ்வாறான சூட்சுமங்கள் குறித்து தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் இல்லையென்றால் அனுர தரப்பு தமிழ் மக்களுக்கு எந்த விதமான மொழியாடல்களையும் செய்யாது என்பது யதார்த்தம். மறுதலையாக யாழ் உள்ளக விளையாட்டு அரங்கத்துக்கு தமிழ் அரசியல்வாதிகள் சட்ட ரீதியில் குளிபறிப்பதான பல்லவிகள் தான் அங்கிருந்து வரக்கூடும். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமா இல்லையென்றால் வலிந்து கூட்டப்பட்ட கூட்டமா என்பதிலும் ஒரு கேள்வி உள்ளது. ஏனென்றால் நேற்று திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துக்கு அண்மித்து பல பேருந்துகள் தெற்கிலிருந்து வந்த பேருந்துகளாக அடையாளப்படுத்தப்பட்டன. இவையெல்லாம் யாருடைய ஆதரவாளர்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. இதற்கிடையே அனுரவன் யாழ் பயணத்தின் பின்னணியில் திருமலை சிறையில் சாகும் வரை உண்ணாநிலை என்ற நாடகத்தை நேற்று முன்தினம் ஆரம்பித்த அடாவடி புத்தர் சிலை பிக்குவும் கூல்பார் பிசினஸை நடத்தும் பிக்குவுமான பலாங்கொட கசப்ப தேரர் ஏனோ தெரியவில்லை நேற்று மாலை தனது உண்ணாநிலையை சிறை அதிகாரிகள் வழங்கிய பௌத்த கிளன் பாசத்தை அருந்தி முடித்துக் கொண்டார். நேற்றிரவும் இன்று காலையும் அவருக்கு சிறையில் வழங்கப்பட்ட தான உணவை அவர் புசித்ததாகவும் கூறப்படுகின்றது. மஹிந்த ஆட்சியில் இவ்வாறு தமிழர்களின் விடயத்தில் ஐநாவுக்கு எதிராக சாகும் வரை உண்ணாநிலை என்ற நாடகத்தை நடத்தி ஒரு கட்டத்தில் மஹிந்தவின் கையால் பலரச கோப்பையை வாங்கி அருந்தி தனது சாகும் வரை உண்ணாநிலை நாடகத்தை முடித்துக் கொண்ட பிமல் வீரவன்ச நேற்று காலை கொழும்பிலிருந்து திருமலைக்கு சென்று தனது சகவாடிகளாக இருக்கக்கூடிய கடும்போக்கு சீலரத்ன தேரர் மற்றும் திலகவன்ச தேரர் அதாவது அரிசிமலை விகாராதிபதி உட்பட்ட காவிகளுடன் இணைந்து திருமலை தடுப்பு காவலில் உள்ள கசப்ப தேரரை சந்தித்து குசுகுசித்த நிலையில்தான் சில மணி நேரங்களில் விமலின் நாடக பாணியில் கசப்ப தேரரும் தனது சாகும் வரையிலான உண்ணாநிலை போராட்டத்தை 24 மணி நேரத்துக்குள் முடித்த ஒரு காட்சியும் புலப்பட்டது. திருமலை கூல்பார் பிக்குவை வைத்து ஒரு பௌத்த இனவாத எழுச்சி நாடகத்தை நடத்த இப்போது பிமல் வீரவன்ச உதய கம்மன்பல வகைரா துகைராக்கள் கிளம்பியது தெரிகின்றன. பிமல் வீரவன்சவின் நகர்வுக்கு அப்பால் உதய கம்மன்பில இன்னொரு முனையில் நகருகின்றார். உதய கம்மன்பிலவை பொறுத்தவரை நேற்று கொழும்பிலிருந்து அமெரிக்காவின் தூதர் ஜூலி சங் இலங்கையில் தனது மிஷனை முடித்துக்கொண்டு அதாவது தனது ராஜதந்திர பணியை முடித்துக்கொண்டு அகன்ற நாளை சிங்கள தேசபக்தர்கள் கிரிபத் பொங்கி அதாவது பால்சோரி பொங்கி கொண்டாட வேண்டும், சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற ரீதியிலும் ஒரு அறிக்கையிடலை செய்தார். உதய கம்மன் பிளவை பொறுத்தவரை 1980ஆம் ஆண்டுகளில் எவ்வாறு ஜேஆரின் ஆட்சி காலத்தில் இந்திய ராஜதந்திரியாக இருந்த டிக்சிட் கொழும்பு அதிகார மையத்துக்கு குடைச்சல் கொடுத்தாரோ, ஆனால் இதே டிக்சிட் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் பெரும் பாதகங்களை செய்த இன்னொரு ராஜதந்திர முகம் என்பது வேறு விடயம். ஆனால் உதய கம்மன் பிளவை பொறுத்தவரை அவ்வாறாக இந்திய டிக்சிட்டுக்கு பின்னர் ஜூலிசங் தான் இலங்கைக்கு அதாவது ஸ்ரீலங்காவுக்கு ஆப்படித்த செல்வாக்கு மிக்க ஒரு வெளிநாட்டு ராஜதந்திரி என்ற கணிப்பு இருக்கின்றது. இந்த கணிப்பை சிங்களவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என அவர் அழைப்பும் விடுக்கின்றார். இந்த உதய கம்மன் விளவும் விமல் வீரவன்சவும் இணைந்து இப்போது திருமலை பிக்குகளுக்காக களம் இறங்கினாலும் இந்த களமிறக்கம் இதுவரை பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஆக மொத்தம் ஸ்ரீலங்கா அரச தலைவரின் யாழ்ப்பாண பயணத்தின் பின்னணியில் தமிழ் ஊடக பரப்பில் கிளம்பிய ஆகா ஓஹோ வித்தை பதிவுகள் அனுரவே ஒத்துக்கொள்ளும் சில விடயங்களை மறுதளிக்க தலைப்படுகின்றன. தைப்பொங்கலை மையப்படுத்திய தனது யாழ் பயணத்தை முடித்துக் கொண்டு அனுரா மீண்டும் கொழும்புக்கு திரும்பிக் கொண்டாலும் அவரது பயணத்தை மையப்படுத்திய அதிர்வுகள் மழைவிட்டாலும் தொடரும் துவானம் போல சாரல் அடிக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இதனைத்தான் அனுரவும் அவர் மேற்பார்த்த ஜேவிபியும் எதிர்பார்த்திருக்க கூடும். ஏனென்றால் ஜேவிபி தற்போது கமுக்கமாக தமது பிரஜாசக்தி திட்டத்தின் ஊடாக உள்ளூராட்சி நிர்வாகங்களுக்கு அப்பாற்பட்ட தனது பிரசன்னத்தை விரவ விட தலைப்படும் நிலையில்
அனுரவை மையப்படுத்திய ஆகா ஓஹோ புகழாரங்கள் ஜேவிபியின் பிரஜா சக்தி திட்டத்திற்கு ஏதோ வகையில் உதவத்தான் செய்யும். ஆனால் அனுரவின் வடக்கு பொங்கல் பயணத்தின் போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்கள் இதுவரை வெளிப்படுத்தாத சில காட்சிகள் வந்ததை மறக்க முடியாது. ஆனால் இந்த காட்சிகளை மட்டும் மையப்படுத்தி துதிபாடிக் கொள்வது தமிழ் அரசியல் தளத்தை மீண்டும் மீண்டும் கரையும் கூழ்பானைக்குள், அதாவது மெல்டிங் பொட்டுக்குள் உள்ளடக்கும் நகர்வை கச்சிதமாக செய்யும் என்பதையும் மறுத்துரைக்க முடியாது.